அவளதான் உன் அம்மா இல்லன்னு சொல்லிட்டல, நீ என்ன அவளை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க? இனிமே நான் தான் உனக்கு எல்லாம், புரியுதா? இல்ல, துளசி அம்மா தான் வேணும். நான் துளசி அம்மா கூட தான் இருப்பேன். சொல்லிட்டே இருக்க. குழந்தைய அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். தியாக்கு நான் தான் அம்மா. அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் முன்னாடி வந்து நிப்பேன். மன்னிச்சிருங்க மேம். நீங்க அவளை அடிக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. மேம் ப்ளீஸ், தியாவை என் கூட அனுப்பிடுங்க மேம். அவ என்னதான் அம்மாவா நினைச்சிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நான் அவளை எங்கேயும் விட்டுட்டு போக கூடாது. ப்ளீஸ் என்னோட வீட்டுக்கு அனுப்பிடுங்க. என்ன தடுக்காதீங்க சார், ப்ளீஸ். தியா குட்டி, வா வீட்டுக்கு போலாம். வாங்கப்பா. தியா, துளசி. பேபி, கொஞ்சம் பொறுமையா இரு. நமக்கு இப்ப பாப்பா முக்கியம் இல்ல. உங்க அண்ணன் அம்மா 2 பேருமே செத்துட்டாங்க. இனிமே சொத்து ஆபீஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் தான். முதல்ல அதை பார்ப்போம். தியாவை அப்புறம் பாத்துக்கலாம். துளசி, எங்க அம்மாவையும் எங்க அண்ணனையும் கொன்னது இல்லாம தியாவை இப்ப எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, விட மாட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அப்புறமா உன்னை பாத்துக்கிறேன். பாத்துக்கலாம் பேபி, கம். துளசி, எதுக்கு இந்த குழந்தைய எங்க தூக்கிட்டு வந்த? தியா இனிமே என் கூட தான் இருப்பா. என்ன? உன் கூட இருப்பாளா? என்ன பேசுற துளசி? உன் இஷ்டப்படி நடந்துக்க இது ஒண்ணு சத்திர சாவடி இல்ல, வீடு. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. இந்த வீட்டுல நாங்களும் இருக்கோம். எங்களை கேட்காம நீ எப்படி இந்த முடிவு எடுக்கலாம்? நான் அப்பா அம்மாவை கேட்டுட்டு தான் முடிவெடுத்தேன். அக்கா, நீ பண்றது ரொம்ப தப்புக்கா. உனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அது நினைப்பு உனக்கு இருக்கா இல்லையா? நீ பாட்டுக்கு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து நிக்கிற. இதோ இந்த முருக, இவன் இப்படிதான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப இந்த குழந்தைய நீ கூட்டிட்டு வர. நான் கேக்குறேன், இது வீடா இல்ல அனாதாசிரமமா? ஏற்கனவே உங்களுக்கு ஜாதகம் சரியில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த குழந்தையோட வந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சொல்லுங்க? ஏய் தீபா, நீ ஒரு பொண்ணு தானே? இப்படி எல்லாம் பேச உனக்கு எப்படி மனசு வருது? நான் என்ன தப்பா? இத பாருங்க, எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த குழந்தை துளசியை விட்டு போக மாட்டேங்குது. இவளத்தான் அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்ன கூட்டிட்டு போங்க துளசி அம்மான்னு சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. இவளை எப்படி அங்கேயே விட்டுட்டு வர முடியும்? அவருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுதானே நாம எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவெடுத்தோம். இப்ப நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. மா, அதெல்லாம் சரிதாம்மா. கல்யாணம் நடந்ததுதா ஓகே. கல்யாணம் தான் நடக்கல. தயவு செஞ்சு துளசியை யாரும் இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். இல்லம்மா, அதுக்காக இல்ல. டேய், இது என் வீடு. இங்க நான் தான் முடிவு எடுப்பேன். இங்க யாரு இருக்கணும் இருக்க கூடாது அப்படிங்கறத நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க.
இங்க யாரு தேடி வந்தாலும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது எங்க கடமை. அதை உங்க மேல சுமையா சுமத்த மாட்டோம். புரியுதா? துளசி, நீ உள்ள போமா. துளசி உள்ள போமா. அக்கா வாக்கா. பேபி, நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. ஏதாவது சாப்பிடு பேபி. வேண்டாம், எனக்கு என் அம்மா வேணும். நீ எதுக்கு என்ன தடுத்த? நானும் என் அம்மா கூடவே போயிருப்பேன்ல. என்ன பேபி இப்படி சொல்ற? அவங்க இருக்கிறப்ப அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்த, இப்ப உங்களை நினைச்சு அழுதுட்டு இருக்க. அம்மா கூட இப்ப இருக்கணும்னு தோணுது. என்னால நம்பவே முடியல. என் வாழ்க்கைன்னா என் அம்மா, என் அண்ணன். ஆனா இப்ப எனக்குன்னு இங்க யாருமே இல்ல. பேபி, எனக்கு புரியுது. கூடவே ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க திடீர்னு இல்லைன்னு ஆயிட்டாங்கன்னா அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு புரியுது. ஆனா இப்ப இந்த வீட்டுக்கு நீ தான் மகாராணி. இத்தனை வருஷமா இந்த வீட்டுல நம்ம என்ன செலவு பண்ணாலும் ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல என் அண்ணன். என் அம்மா பார்த்து செலவு பண்ணதா சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறமா என்கிட்ட யார் அந்த மாதிரி எல்லாம் பேச போறா? அவங்க இல்லாம இந்த வீட்டுல இனி நான் எப்படி சந்தோஷமா இருக்க போறேன்? விதி எப்படியோ அப்படிதான் நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? நீ அழாத பேபி. இல்ல, எனக்கு என்னமோ இது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. யாரோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் தெரியுது. ஜெகன், நீ எதுக்கு தியாவா அவங்க கூட அனுப்புன? நீ எப்படி அதுக்கு ஒத்துக்கிட்ட? அவ நம்ம கூட தானே இந்த வீட்ல இருக்கணும். பேபி, இந்த மாதிரி நிலைமையில எல்லாரும் முன்னாடியும் நம்ம குழந்தைய பிடிச்சி இழுத்துட்டு வந்தா என்ன நினைப்பாங்க எல்லாரும்? நம்ம குழந்தைய கஷ்டப்படுத்தி கட்டாயப்படுத்தில கூட்டிட்டு வரோம்னு நினைப்பாங்க. அதுக்காக தானே தியாவை அவங்க கூட அனுப்பி வச்சேன். அது மட்டும் இல்ல பேபி, உனக்கும் வேலை கொஞ்சம் கம்மியாகும். நான் ஏன் சொல்றேன்னா, இனிமே நீதான் இந்த வீட்டை பாத்துக்கணும். பாப்பாவை பாத்துக்கணும், சாப்பாடு ஓட்டணும், குளிப்பாட்டணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த கஷ்டம்லாம் உனக்கு எதுக்கு பேபி? நீ நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சுதான் பண்ண. இல்ல ஜெகன், நீ என்னதான் சொன்னாலும் நான் தான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. இவ்வளவு புரிஞ்சுக்கவே முடியலையே. இவ்வளவு ஒரு பொருட்டாவே மதிக்கல. யாரோ கொலை பண்ணிருப்பாங்கன்னு டவுட் வேற வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு உண்மை தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியலையே. ஒருவேளை நாம தான் கொலை பண்ணோன்னு தெரிஞ்சதுன்னா ஒட்டுமொத்தமா மாட்டிப்போமே. இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே. வேற வழியே கிடையாது. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போனாதான் காரியம் நடக்கும். அம்மா, ஏன் எல்லாரும் உங்க மேல கோவப்படுறாங்க, உங்களை திட்டுறாங்க? இந்த வீட்ல எல்லாருக்குமே என் மேல கொஞ்சம் பாசம் அதிகம். பாசம் அதிகமா இருக்கிறவங்க தான் கோவத்தை காட்ட முடியும். அப்படியா? அப்ப உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா? ஏண்டா தங்கம் அப்படி கேக்குற? நீங்க என்கிட்ட கோவப்படவே மாட்டீங்க. ஏன்னா எனக்கு உங்க மேல பாசம் மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப பாசம் இருக்கு. தியா குட்டி, ஏய் பாத்து பாத்து. அம்மா, அப்பாவும் பாட்டியும் எங்க போயிருக்காங்க? சொல்லுங்கம்மா, எங்க போயிருக்காங்க? அப்பா
அப்பா ஒரு வேலை விஷயமா ரொம்ப தூரம் போயிருக்காரு. பாட்டியையும் கூட கூட்டிட்டு போயிருக்காரு. வந்துருவாங்கன்னு. எவ்வளவு தூரமா? நானும் போகணும். ஐயோ இல்ல, அப்படியெல்லாம் பேசக்கூடாதும்மா. ஏன் பேசக்கூடாது? எனக்கு உடனே பார்க்கணும். எப்ப வருவாங்க? அப்ப வரமாட்டாங்களா? வருவாங்கடா, வருவாங்க. ஆனா கொஞ்சம் நாள் ஆகும். அதான் அப்பா வர வரைக்கும் உன்னை என்கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான். எனக்கு அப்புறம் தான் எல்லாரும். இந்த வீட்ல எல்லாரும் கூட இருப்பாங்க. அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். கேப்பல்ல? கேப்பேம்மா. குட் கேர்ள். தேங்க்யூ. இந்த 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? கடவுள் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறான்? இத்தனை வருஷமா கல்யாணம் ஆகாது இருந்தவளுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை கொண்டு வந்து கொடுத்தான். இது பெரிய வீட்டு சம்பந்தமா இருக்கே, எப்படி சமாளிக்க போறோம்னு இருந்தப்போ ஆடம்பரம் எல்லாம் வேண்டாம், சிம்பிளா கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு அவங்கள சொல்ல வச்சதும் அந்த கடவுள் தானே. எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு நினைக்கிறப்போ இப்படி நம்ம சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டது அந்த கடவுள் தானே. எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல லட்சுமி. துளசி இதை எப்படி தாங்கிக்க போறான்னு எனக்கு தெரியும். என்னங்க பண்றது? கஷ்டத்தை யாரால தாங்கிக்க முடியுமோ அவங்களுக்கு தான் கடவுள் மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்னமோ இதெல்லாம் விதி போல. எங்க நம்ம துளசி ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். கடவுள் அவளை கைவிட மாட்டாருன்னு நான் நம்புறேன். அண்ணா எழுந்துருண்ணா. ஏன்னா சாப்பிடாம படுத்திருக்க? உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. அண்ணா சொன்ன கேளு. நீ பசி தாங்க மாட்டேன், தங்கச்சி சொல்றேன்ல, சாப்பிடு. ஏய், உன் அண்ணன் எல்லார் முன்னாடியும் அவனை அனாதைன்னு சொல்றான். அவன் எப்படி சாப்பிடுவான்? பாட்டி, யாரு என்ன சொன்னாலும் இவன் தான் என்னுடைய அண்ணன், என்னுடைய மூத்த அண்ணன். அது என்னைக்குமே மாறாது. சாப்பிடு. ஏய் முருகா, அவன் கிடக்குறான்டா. நீ தாண்டா என் பேர. இத பாரு, உன் தங்கச்சியும் உன்னை அண்ணன்னு சொல்லிட்டால. இப்ப என்னடா, சாப்பிடுடா. டேய், இனிமே யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. எவன் கேட்டாலும்
நான் இந்த வீட்டோட மூத்த பையன்னு சொல்லு. அப்புறம் தான் நீங்க எல்லாரும் சொல்லுடா. அண்ணா, அம்மா சொல்லிருக்கு, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே பிறந்தோம்மா. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்னா. ஆமா, அதுதான் உண்மை. அதிர்ஷ்டக்காரண்டி இவன். கடவுளே கடவுளே, என்ன இது சோதனை. அழாத. அண்ணா, வா போ, சாப்பிடு, வா சாப்பிடு. அழாத. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இடையில இந்த குழந்தை வேற. என்னங்க இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? பாவங்க அவ அப்பா அம்மா இல்லாத குழந்தை. ஒரு 2 நாள் இங்க இருக்க போறா, அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிருவாங்கல்ல. அது வரைக்கும் உங்களால பொறுத்துக்க முடியாதா? துளசி ஏற்கனவே நொந்து போயிருப்பா. நீங்க இப்படி பேசினா அவ என்ன நினைப்பா? உங்க கூட பிறந்த தங்கச்சி தானே, கொஞ்சமாச்சு ஈவ இறக்கத்தோட நடந்துக்கோங்க. இறக்கப்படணுமாக்கும்? உங்க அண்ணன் இறக்கப்பட்டாரா? அவர் அப்படி பேசிட்டு இருக்காரு, நீ வாயை மூடிட்டு இருக்க. ஏற்கனவே உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கல. இந்த நிலைமையில அந்த குழந்தைய வேற வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சுட்டா எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? இத கூட நீ சொல்ல மாட்டேல்ல. எல்லாத்தையும் நானே உனக்கு சொல்லி கொடுக்கணும். இல்ல பேபி, வீட்டுக்கு மூத்தவர் அவர் சொல்லி அக்கா கேட்கல, நான் சொல்லி என்ன நடக்க போகுது? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. என்னமோ பண்ணுங்க. அக்கா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு அக்கா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நம்ம வீட்டுல அம்மா அப்பா எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. நீயும் நிறைய கனவோட மனமேடையில உட்கார்ந்த. ஆனா ஒரு செகண்ட்ல எல்லாமே தலைக்கிழ மாறிடுச்சேக்கா. முன்னெல்லாம் ஒரு கஷ்டம்னு வந்தா அது என்னோட போயிடும். அது எனக்கு பழகிடுச்சு. ஆனா இப்போ என்னால எல்லாரும் கஷ்டப்படுற நிலைமைய அந்த கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. அததான் என்னால தாங்க முடியல. அழாதக்கா. இந்த குழந்தை ஒரே நாள்ல அப்பாவையும் பாட்டியையும் எழுந்துட்டு நிக்குது. இவ கஷ்டத்துக்கு முன்னாடி நம்ம கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி, ஒண்ணுமே இல்ல. அக்கா, நீ அழாதக்கா. நீதான் அவளுக்கு எப்ப அம்மாவா இருந்து பாத்துக்கணும். பாத்துப்பேன் அஞ்சலி, பாத்துப்பேன். என்னதான் பார்த்தாலும் அவ அப்பாவோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது அஞ்சலி. பெத்த தாய் தகப்பன் இல்லாம ஒரு குழந்தை வளர்றது எவ்வளவு கொடுமை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆக்சிடென்ட் பண்ண வந்தானே. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு காரை வேற நிறுத்தாம போயிருக்கான். அதுக்கு யாரா இருந்தாலும் அவனால சும்மா விடக்கூடாதுக்கா. அவன் நல்லாவே என்னடா முருகா, விளையாட்டு காட்டுறியா குழந்தைக்கு? புரியுதுடா, குழந்தையும் புரிஞ்சுக்குவா. என் தங்கம். தட்டு எடுத்துட்டு வா கவிதா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஒரு கஷ்டம், அதனால நேத்து அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அதுக்காக
பெர்மனண்டா இந்த வீட்ல அந்த குழந்தைய வச்சுக்க முடியுமா? துளசிக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. பாக்குறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க? ப்ரோ கூட அத்தை மாமாலாம் இருக்காங்க ப்ரோ, அவங்க பாத்துக்குவாங்க. இங்கேவா விட போறாங்க? அந்த குழந்தை பாட்டுக்கு ஒரு மூலையில இருந்துட்டு போகுது, அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அது சாப்பிடுற ஒரு வாய் சாப்பாட்டுல நம்ம எல்லாம் குறைஞ்சு போயிடுவோமா? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. அவளா குழந்தைய பத்தி ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேசாதீங்க. துளசி வரா, யாரும் எதுவும் பேசாதீங்க. ஹாய் அக்கா, நீ வந்து உட்கார்ந்து சாப்பிடு, நான் குழந்தைக்கு ஊட்டி விடுறேன். இல்ல இருக்கட்டும், நானே ஊட்டி விடுறேன். துளசி, நீ லைஃப் லாங் இப்படியே இருக்க போற? உனக்கும் நாளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். அப்போ இந்த குழந்தையும் அங்க கூட்டிட்டு போயிடுவியா? ஒரு வாரமோ 10 நாளோ குழந்தைய கூட வச்சுக்கோ. அவங்க வீட்டுல எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் இந்த குழந்தைய அங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. அக்கா, நான் அப்படி சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்காத. ஒரு கஷ்டத்தை மறக்கணும்னா அது சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையுமே கூட வச்சுக்க கூடாது. நீ இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படிக்கா? அண்ணா, அக்கா ஏற்கனவே நொந்து போயிருக்கா. நீங்க இப்படி திரும்ப திரும்ப பேசி அவளை நோக்கடிக்காதீங்க. நீ சும்மா இரு. நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணா, எனக்கு எல்லாமே புரியுது. நான் ஒன்னும் அவளு சின்ன பொண்ணு இல்ல. டேய், அவ சின்ன பொண்ணாவே இருக்கட்டும். அவளுக்கு புரிஞ்சது உங்க யாருக்கும் புரியலையாடா? இல்லப்பா, நான் துளசி அக்காவோட வாழ்க்கைய... ஒரு சின்ன குழந்தை அப்பா அம்மாவை இழந்துட்டு வந்து நிக்குது, அத போய் ஒரு எதிரியா நினைச்சு 2 பேரும் மல்லு கட்டிட்டு நிக்கிறீங்க. துளசி, நாங்க உன் கூட இருக்கோமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த வீட்டுல யாரு என்ன சொன்னாலும் நீ காதுல வாங்கிக்காத. தனக்குன்னு எதுவுமே யோசிக்காதவதான் துளசி. அவ விதி தப்பாகாது. கடவுள் அவளுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவாரு. இவ நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல வாழ்க்கை இவளுக்கு அமையும். அம்மா, இனிமே தியா தான் எனக்கு எல்லாம். அவளை தவிர வேற எதுவுமே யோசிக்க போறதில்ல. அதனால இனிமே யாரும் என் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. துளசி தியாவை தான் வயித்துல சுமந்து பெத்துக்கலனாலும் அவதான் தியாவுக்கு அம்மா. ஒரு அம்மாவுக்கு இருக்க வேண்டிய பொறுமை, பாசம், தியாகம்னு எல்லா குணமும் அவளுக்கு இருக்கு. அவளோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு அவளே முடிவெடுக்கட்டும். அவ விஷயத்துல கடவுள் என்ன முடிவு பண்ணிருக்காரோ அதுவே நடக்கட்டும். தயவு செஞ்சு யாரும் அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏங்க, நம்ம லட்சுமியோட பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருந்தாங்கல்ல, அந்த கல்யாணம் பாதியிலேயே நின்னு போச்சாம். மாப்பிள்ள கூட ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரா. நாம போய் லட்சுமியை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரலாங்க. பாவங்க, இந்த மாதிரி நேரத்துல தான் நாம அவங்களுக்கு துணையா இருக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல, அதான். ஏய், இந்த உலகத்துல யார் மேலையுமே வைக்காத பாசத்தை என் தங்கச்சி மேல வச்சிருந்தேன். ஆனா அவ எல்லாத்தையும் வேணாம்னு தூக்கி போட்டு போனா. அவளை போய் நான் பார்க்கணுமா? நம்ம குடும்பத்துக்கு மறக்க முடியாத அவமானத்தை கொடுத்துட்டு எங்க அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு போனவளுக்கு நான் போய் ஆறுதல் சொல்லணுமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னங்க இப்படி வெட்டி பேசுறீங்க? என்னதான் இருந்தாலும் அவ உங்க ரத்தம் தானே. திரும்பவும் ஒன்னா பொறுக்கவா போறீங்க? ஏத்துக்க கூடாதா? ஏத்துக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன்.
நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டு எங்க அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா அவளை நான் மன்னிச்சு ஏத்துக்கிறேன். அவ செய்வாளா? செய்ய மாட்டாள்ல. ஏன்னா கேவலம் அந்த மெக்கானிக்கோட மரியாதை குறைஞ்சு போகும்ல. அப்படி இருக்கும்போது நான் இறங்கி போகணுமா? இங்க பார், இனிமே அவளை பத்தியோ அந்த குடும்பத்தை பத்தியோ இந்த வீட்டுல எதுவும் பேசக்கூடாது. புரிஞ்சதா? புரிஞ்சுதான்னு கேக்குறேன். பேசாத. அவளை பத்தி பேசி இப்படி ஒரு உறவு இருக்குங்கிறத நம்ம பையனுக்கு இந்த ஜென்மத்திலே தெரியக்கூடாது. பாத்துக்க. புரிஞ்சதா? சரி. புரிஞ்சுச்சா? ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அந்த குடும்பத்துல இறந்து போனவங்க சார் அங்க ஒரு பிசினஸ் ஃபேமிலி. எடுத்துங்க. சொல்லுங்க. ஆக்சிடென்ட் ஆனப்போ அவரோட அம்மா, அவர் குழந்தைன்னு 3 பேர் இருந்தாங்க சார். குழந்தை சின்ன காயத்தோட பொழைச்சிருச்சு. அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்க சார். இறந்துட்டாங்களா? இத பாருங்க, நீங்க 2 பேரும் இனிமே நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. சரிங்க சார். வழக்கமா நம்ம வீட்டுக்கு போலீஸ் தான் வருவாங்க. இப்ப என்ன டாக்டர் வந்திருக்காரு? எல்லாரும் சேர்ந்து ஏதோ ரகசியம் பேசுறாங்களே, என்னவா இருக்கும்? சார் நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணி கொடுத்துறேன் சார். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் சார். என் பையன் வரான். அவன் வந்து இந்த ஆக்சிடென்ட்டை பத்தி கேட்டான்னா யாருக்கும் ஒன்றும் ஆகல, எல்லாரும் நல்லபடியா இருக்காங்கன்னு சொல்லணும். அவன் எப்படி கேட்டாலும் நீங்க சாதாரணமா போய் சொல்லுங்க. சரிங்க சார். வாப்பா வெற்றி. என்ன போன வேலை எல்லாம் முடிஞ்சா? சாரோட சார் நல்லபடியா முடிஞ்சதுப்பா. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். சார் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா சார் நானே வந்து உங்களை பார்க்கலான்னு இருந்தேன். அப்படிங்களா? அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல. ஆமா. அவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? சரி ஓகே. உங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்களா? ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அவங்க அப்பவே டிஸ்சார்ஜ் ஆயிட்டு போயிட்டாங்களே. நான் தான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சொன்னேனே. அவங்க அதுக்கப்புறம் எந்த ஃபோனும் பண்ணல. அநேகமா அவங்க ரெக்கவர் ஆயிருப்பாங்க. டேய், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ தான் கேட்கல. இப்பதான் டாக்டரே சொல்லிட்டாருல. இத பாரு, இனிமே நீ எந்த கவலையும் படாத, போதுமா? அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றிப்பா. நல்ல வேலை அவங்க எல்லாம் பொழைச்சிட்டாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்குப்பா. அவ்வளவுதானடா. இனிமே இத பத்தி யோசிக்க மாட்டேன், பேச மாட்டேல்ல? இல்லப்பா. போய் முதல்ல நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடு போ. ஓகேப்பா. அண்ணே இவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சார் வரேன் சார். அப்புறம் ஐயா, அந்த சிசிடிவி மேட்ரு. அவன் சொன்ன மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அழிச்சிருங்க. சரிங்க சார். இந்த ஆக்சிடென்ட்டை பத்தி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல நீங்க எனக்கு தான் தகவல் சொல்லணும். தலைவரே, அதெல்லாம் நான் பத்திரமா பார்த்துப்பேன். இப்ப நீங்க 2 பேரும் கிளம்புங்க. சரிங்க தலைவர். மற்ற விஷயம் எல்லாம் இங்க வேண்டாம். ஓகே சார். என் பிஏ வந்து உங்களை வீட்டுல பாப்பாரு. சரிங்க சார். சரிங்க தலைவர். வரோம் சார். நாங்க வரோம். வாங்க. கண்டிப்பா ஏதோ சீக்ரெட் இருக்கு. அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்பேன். தாத்தா வா கவின். சாரிப்பா. சாரி.
தாத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. அப்பா என்ன ஆசீர்வாதம் அறியா கவினே மா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன்டா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. எங்க நல்லா இருக்க நீ? பாரு எப்படி துரும்பா இழைச்சு போயிருக்கன்னு. போமா, நான் எப்போ வந்தாலும் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் போன முறை வந்ததை விட இந்த தடவை 2 கிலோ ஏறி இருக்கேன். ஆனா அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. தாத்தா மா, தாத்தா மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறாரா? ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம். ரெகுலரா சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. தாத்தா இங்க பாருங்க, உங்களுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டா சீக்கிரமா சரியாயிடும். கவின், இது மருந்தால சரியாகிற விஷயம் இல்ல, மனசால சரியாகிற விஷயம்டா. அவர் மனசுல அவ்வளவு பெரிய காயம் இருக்குடா. நானும் சீக்கிரம் சரியாயிடும்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னைக்கு நடக்க போகுதுன்னு தான் தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் குணமாயிருவாரு, அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. தாத்தா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல, சீக்கிரமே சரியாயிடும். நம்ம 2 பேரும் சேர்ந்து டெய்லி ஜாகிங்லாம் போறோம், ஓகேவா? சரி கவின், வா முதல்ல வந்து சாப்பிடு. உட்கார். நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும். உனக்கு பிடிக்குமேன்னு தக்காளி சாதம் பண்ணிருக்கேன். போதுமா போதுமா அம்மா, சாப்பிடுறா. எவ்வளவு? போதும் போதும். இரு வர. நிதானமா சாப்பிடு. ஏண்டா போன வாரமே வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்ல? வீட்டு ஞாபகம் இருக்கா இல்லையா? செமஸ்டர் எக்ஸாம்க்கு நிறைய படிக்க வேண்டியது இருந்துச்சுமா, அதனால தான் வர முடியல. ஃப்ரெண்டு வீட்டுல கல்யாணம், அங்க வேற போயிருந்தேன். யாருக்குடா? அதான் என் ஃப்ரெண்டு அஞ்சலின்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்க அக்காக்கு. என்னாச்சு? கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதில்ல? இல்லம்மா, என்னென்னமோ நடந்து போச்சு. என்னாச்சுடா? அதெல்லாம் பெரிய கதை, நான் அப்புறம் சொல்றேன். சரி, நீ சாப்பிடு. ஐயா காப்பாத்துங்க ஐயா, ஐயா காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா, ஐயா நீங்க தான் எங்களை காப்பாத்தணும், காப்பாத்துங்க ஐயா, ஐயா நீங்க தான் எங்களை காப்பாத்தணும், தயவு செய்து காப்பாத்துங்க ஐயா. ஐயா இடத்த காலி பண்ண சொல்றாங்க, நீங்க தான் வந்து காப்பாத்தணும். ரொம்ப வருஷம் வாழ்ந்த வீடு ஐயா, இப்ப வந்து காலி பண்ணுங்கன்னு சொன்னா நாங்க எங்கய்யா போவோம்? எங்க வீட்டெல்லாம் இடிக்கிறாங்க ஐயா, கொஞ்சம் வந்து என்னன்னு கேளுங்க ஐயா, உங்களை நம்பிதாயா இருக்கோம். காப்பாத்துங்க ஐயா, ஐயா காப்பாத்துங்க ஐயா, ஐயா காப்பாத்துங்க ஐயா. நீங்க யாரும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் பையன் வெற்றி இருக்கான், அவன் பார்த்து பாருங்க. அது நீங்க வாழ்ந்த இடம், அது உங்களுக்கு தான். உங்களை யாரும் அங்கிருந்து அனுப்ப முடியாது. எங்களை தாண்டி என்ன செஞ்சிடறாங்கன்னு நானும் பார்த்தேன். நீங்க எல்லாம் நிம்மதியா உங்க வீட்டுக்கு போங்க, எல்லாத்தையும் என் பையன் பார்த்துப்பான். இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நல்லா இருக்கணும் ஐயா, போயிட்டு வராங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வெற்றி வா போயிட்டு வருவோம். டேய் நீ எங்க போற? உன்னாலெல்லாம் போய் அங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நீ உள்ள போ. டேய் வெற்றி போ, போய் அதை என்னன்னு பாரு. டேய் சொல்லுங்க தலைவா. எங்கடா இருக்கீங்க? நான் சொல்ற இடத்துக்கு இன்னும் 10 நிமிஷத்துல எங்க இருந்தாலும் வரீங்க. ஓகே தலைவா. சொல்லு கவின். வீட்ல எல்லாரும் நார்மல் ஆயிட்டாங்களா? அதுக்குள்ள எப்படி? துக்க விடு மாதிரி இருக்குடா. நார்மலா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான், தனியா உட்கார்ந்து
ரொம்ப ஃபீல் பண்ணி அழறான். இத்தனை நாள் லேட் மேரேஜ்னு சொல்லி அவளை தப்பா பேசினவங்க எல்லாம் இப்போ கட்டிக்க வந்தவனை கொன்னுட்டான்னு பேசுறாங்க. ஐயோ, எந்த தப்புமே செய்யாம என் அக்காவுக்கு மட்டும் ஏன் தான் இத்தனை தண்டனையை அந்த கடவுள் கொடுக்கறாரோ தெரியலடா. அக்கா இதுல இருந்து எப்படி வெளியில வர போறான்னு தெரியல கவின். டேய், நீ சொல்லு, எதுக்காக கால் பண்ண? இல்ல, சும்மா தான் கேட்டேன். டேய், இதோ சொல்லதானே நீ கால் பண்ணிருக்க, சொல்லு. இல்ல, நாளைக்கு இன்டர் காலேஜ் காம்படிஷன் இருக்குல்ல, நீ காம்படிஷன்ல பாடுறதுக்கு பேர் கொடுத்திருந்த. எனக்கு இப்போ அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லடா. என்ன நீ இதுக்காக எவ்வளவு எஃபோர்ட்லாம் போட்டு பிராக்டிஸ்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும். நீ இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணா கண்டிப்பா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். இத பாரு, நமக்குள்ள இருக்க சுகத்துல இருந்து வெளியே வரணும்னா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும். கவின், இப்ப நான் என்ன சூழ்நிலையில இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல அஞ்சலி, நான் எனக்கு அவார்டு வேணா, ஒண்ணு வேண்டாம். தேவனா நீயே போய் பாடி அவார்டு வாங்கிக்கோ. போன வை. இல்ல அஞ்சலி, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம். அஞ்சலி, டேய் கவின், ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லம்மா, நான் ஓகே தான். நில்லுடா, நான் உன் அம்மாடா. ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும். சொல்லு, என்ன விஷயம்? அது நான் தான் சொன்னேன்லம்மா, அஞ்சலி அக்கா கல்யாணம் நின்னு போச்சுன்னு. அவங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப நல்லவங்கம்மா. அவங்க வீட்ல யாருமே நமக்கு வேற ஆளுங்க மாதிரி தெரியவே மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனா அப்படியே நம்ம வீட்டுக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. என்னையுமே அவங்க வீட்ல ஒரு பர்சனா தான் பாக்குறாங்க. அதான் ஏற்கனவே சொல்லிருக்கியே, அதுக்கு என்ன இப்போ? இல்லம்மா, அந்த குடும்பமே இப்ப சோகத்துல இருக்கு. இந்த நேரம் பார்த்து எங்க காலேஜ்ல இன்டர் காலேஜ் காம்படிஷன் வேற நடக்குது. அதுல அஞ்சலி கலந்துக்கிறேன்னு பேர்லாம் கொடுத்திருந்தா. இப்போ ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளால பாட முடியாதுன்னு சொல்லிட்டா. அதான். டேய், எப்படி அவளால பாட முடியும்? நீதான் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலயும் விட்டு கொடுக்கவே கூடாது. இத பாரு, நல்லவங்களுக்கு வர கஷ்டம் வெயில பார்த்த பனி மாதிரி சீக்கிரமா கரைஞ்சு போயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத, அவ சமாதானம் ஆயிடுவா. ஆர்டர் வந்துருச்சு, இடிக்க வந்திருக்கோம். எல்லாம் கலைஞ்சு போங்க. யோ, என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வேலைய ஆரம்பிங்க. தம்பி வந்துருச்சு. நிறுத்தியா? ஏய், வாங்கடா. யாரே நீங்க? யார கேட்டு இவங்க வீட்டெல்லாம் இடிக்க வந்தீங்க? இத கேக்குறதுக்கு நீ யாரியா? நான் யாரா? இந்த ஏரியாவோட பின்கோட்ரா. தம்பி, பிரச்சனை பண்ணாம போயிடு. நாங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். தோடா, இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் என் அப்பா ஈஸ்வரமூர்த்தியோட பெர்மிஷனை தவிர வேற எந்த பெர்மிஷனும் செல்லுபடி ஆகாது. என்ன மீறி இந்த இடத்துல இருந்து உங்களால ஒரு பிடி மண்ணை கூட எடுத்துட்டு போக முடியாத. இங்க பாருங்க, தைரியமா இருங்க. நான் இருக்கேன். என்ன தாண்டி எவன் தொடரான்னு பாத்தர்றேன். அடிக்கிற வெயில கோட்டு சுட்டு போட்டுட்டு ஏசி ரூம்ல வாழ்ற உங்களுக்கெல்லாம் கட் அவுட் பிளெக்ஸ கூரையா வச்சு வாழ்ற மக்களோட கஷ்டம்லாம் தெரியவும் தெரியாது, புரிய வைக்கவும் முடியாது. எங்கிருந்து வந்தீங்களோ அங்கேயே ஒழுங்கா ஓடிருங்க. அதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. நீ ஆள் தெரியாம மோதிக்கிட்டு இருக்க, இது உனக்கு நல்லது இல்ல. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இடிங்கயா, சீக்கிரம். வா. உங்களுக்குலாம் இந்த பாஷையில சொன்னா புரியாது.
தியா பாப்பாக்கு Dress, அவ குளிக்க சோப்பு, டாய்ஸ், ஸ்கூல் பேக்லாம் வாங்கணும்ல, அதுக்கு தான் போயிருக்கோம். பணம் இருக்குங்கிற ஆணவத்துல, கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியத்துல இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் கடவுள் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. சார் விட்டுருங்க சார். நான் அவ்வளோ சொல்லியும் நீ அடங்க மாட்ட. சார் வேண்டாம் சார். சார் சார் அவளை பாக்குற முதல் நிமிஷத்துல அப்படியே நான் வானத்துல பறக்கணும்டா.